Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ இமேஜ் கன்வெர்ட்டரை பற்றி தான் குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, இந்த ஃப்ரீ இமேஜ் கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி ரெண்டு விஷயம் நம்ம செய்ய முடியும். ஒன்று, இமேஜோட டைப்பை மாற்றணும், ஃபார்மேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில். அண்ட் ரெண்டாவது, இமேஜோட குவாலிட்டியை கம்மி பண்ணணும், கம்ப்ரஸ் பண்ணணும், ரீசைஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் இந்த சிம்பிளான டாஸ்க்குக்கு நீங்கள் இந்த ஃப்ரீ இமேஜ் கன்வெர்ட்டரை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பர்சனலாக நான் இந்த அப்ளிகேஷனை கொஞ்சம் மாதமாகவே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ என்னுடைய தேவைக்கு சிம்பிளான டாஸ்க்குக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கூடவே இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிள் கன்வெர்ட், அட்வான்ஸ்டு கன்வெர்ட் நீங்கள் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்ட்டோட ட்ராப் டவுன்லேயே இருக்கும். குயிக் கன்வெர்ட்டுங்கிறது அந்த சிம்பிள் கன்வெர்ட் அண்ட் அட்வான்ஸ்டு கன்வெர்ட் இருக்குது. கன்வெர்ட்டுங்கிற நீங்கள் ஆப்ஷனுக்குள்ளே போனாலும் அதே தான். ஃபைலில் போனால் ஆட் இமேஜஸ், ஃபோல்டர்ஸ், ஒருவேளை நீங்கள் இமேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க இல்லை பல்காக ஃபோல்டருக்குள்ளே வச்சு நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் சேம் ஆப்ஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த ப்ரீவியஸ் இமேஜஸை இந்த கிரிட்டை நம்ம என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ நார்மல் ஹெச்டி ரெசல்யூஷன் தான், பட் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 35 MB பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இது நமக்கு யூடியூப்பில் ஆஸ் அ தம்ப்நெயிலாக யூஸ் பண்ணணும்னா 2 MBக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ கொஞ்சம் நமக்கு இதே எக்ஸாக்டான சைஸ் தான் தேவை, ஆனால் கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த இமேஜை ட்ராக் பண்ணி நம்மளுடைய ஃப்ரீ இமேஜ் கன்வெர்ட்டரில் நம்ம ட்ராப் பண்ணிடலாம். நல்லா கவனிங்க, 2 விதமான கன்வெர்ட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிம்பிள் கன்வெர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன சைஸ் வேணும், என்ன குவாலிட்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்க, சேம் ஃபைல் நேம் வேணுமா இல்லை நியூமெரிக்கல் நேம்ஸ் உங்களுக்கு தேவையா, கூடவே உங்களுக்கு இந்த இமேஜ் கன்வெர்ட்டரோட வாட்டர் மார்க் வேணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிள் கன்வெர்ட்டில் நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். பட் அட்வான்ஸ்டு கன்வெர்ட்டில் போனோம்னா அங்கே நமக்கு என்ன இமேஜ் டைப் வேணும், JPEG, PNG, TIFF, GIF, bitmap எல்லாமே இருக்குது. பட் நல்லா கவனிங்க, JPEGல மட்டும்தான் உங்களுக்கு இந்த கம்ப்ரெஷன் குவாலிட்டியை நீங்கள் மென்ஷன் பண்ண முடியும். ஓகே, இமேஜோட குவாலிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அந்த கம்ப்ரெஷனை இங்கே தான் நீங்கள் மென்ஷன் பண்ண முடியும். அதோட தாண்டி பார்த்தோம்னா TIFFல உங்களுக்கு அந்த LCW கம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம். மற்றபடி PNGலையோ இல்லை GIF அண்ட் bitmapலையோ பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிங்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷனுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டியை மென்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸில் நமக்கு 4 கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இமேஜோட டைப், என்ன டைப் வேணும், என்ன குவாலிட்டி வேணுங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் ரெண்டாவது ரீசைஸ் செட்டிங்ஸ், என்ன ரெசல்யூஷனுக்கு இந்த இமேஜை ரீசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்கலாம். மூணாவது எக்ஸ்போர்ட் ஆக போகிற ஃபைலோட நேமை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறீங்க, சேம் ஃபைல் நேம் வேணுமா இல்லை உங்களுக்கு தேவையான ஃபைல் நேம் நீங்கள் மாற்றிக்க போகிறீங்கன்னா நியூமெரிக்கல் நேம்ஸ் வேணுமாங்கிறத கொடுக்கலாம். ஃபைல் நேம் இருக்கு இல்லையா, ஃபைல் நேம் எக்ஸாம்பிள் ஃபைல் நேம் .jpegன்னு இருக்கு இல்லையா, அந்த ஃபைல் நேமுக்கு முன்னாடி அந்த ப்ரிஃபிக்ஸ் என்ன இருக்கணும், போஸ்ட் ஃபிக்ஸ் என்ன இருக்கணும், இதெல்லாம் இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் ஃபைல் நேமில் நிறைய விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால். அண்ட் கடைசியாக 4ஆவதாக பார்த்தோம்னா டெஸ்டினேஷன் ஃபோல்டர், எந்த இடத்துல இதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். லொக்கேஷனை சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா ப்ரௌஸ் ஆப்ஷன் இருக்குது, இங்கே நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ முதல்ல இந்த இமேஜை நமக்கு ரீசைஸே பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. ஸோ அதனால் டோன்ட் ரீசைஸ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். பட் கொஞ்சம் கம்ப்ரெஷன் இருந்தால் ஓகே. ஸோ அதனால் ஒரு 95 நான் என்ன பண்ணுறேன், மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 75 இஸ் ரெக்கமெண்டட், பட் நமக்கு 95லே நல்ல கம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா நடந்துடும். ஸோ அதனால் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி லொக்கேஷனை ஜஸ்ட் நம்ம டெஸ்க்டாப்புக்கு என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெஸ்க்டாப்பில் நல்லா கவனித்து பார்த்தோம்னா இந்த இமேஜ் 559 KB தான். ஸோ 35 MBலேருந்து நமக்கு 1 MBக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்தாச்சு. அண்ட் நல்ல குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகிருக்கு தான். அண்ட் இங்கே நமக்கு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டரில் பார்த்தோம்னா PNG ஃபார்மேட்டில் ஒரு 6 இமேஜ் இருக்குது. நமக்கு இந்த இமேஜஸோட ஃபார்மேட் அந்த டைப்பை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். எனக்கு PNG இல்லாமல் JPEG டைப்பில் தான் பார்த்தீங்கன்னா தேவை.
அண்ட் ரெண்டாவது டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். ஸோ டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, நமக்கு ஒரு 2K டைமென்ஷனில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைமென்ஷனுக்கு இதை சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ இது எல்லாமே ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறதுனால நாம் ஃபோல்டரை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி ஆட் ஃபோல்டர் கொடுத்து இந்த சாம்பிள் ஃபோல்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் கன்வெர்ட்டில் போயிட்டு அட்வான்ஸ்டு கன்வெர்ட் எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, இந்த இமேஜை நமக்கு ரீசைஸ் பண்ணணும். ஓகே, பெஸ்ட் ஃபிட்டில் ஏற்கனவே நான் என்டர் பண்ண ரீசைஸ்டு சைஸ் இருக்குது. ஓகே, 2560 1440. உங்களுக்கு வேணும்னா இந்த சைஸை நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். இல்லை எக்ஸாக்டான சைஸை தான் நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் இமேஜ் டைப் நமக்கு ஜேபெக்கில் தேவை. பட் இந்த வாட்டி நம்ம குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ 100 பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கலாம். அண்ட் கூடவே நம்ம லொக்கேஷனை என்ன பண்ணிடலாம், சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ சாம்பிள் ஃபோல்டரில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டட்னு ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணி இருக்குது. அந்த ஃபோல்டரில் நமக்கு இந்த எக்ஸ்போர்ட் எல்லாம் நடந்தாலே ஓகே. ஸோ கன்வெர்ட்டட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எல்லா இமேஜும் நமக்கு ஜேபெக்கில் வந்தாச்சு. அண்ட் அதே மாதிரி நாம் எதிர்பார்த்த அந்த ரெசல்யூஷன்லேயே அந்த டைமென்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இமேஜ் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆயாச்சு. ஸோ இன்கேஸ் நமக்கு இந்த மாதிரி சிம்பிளான டாஸ்க் தான் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே காட்டின மாதிரி கொஞ்சம் மாதங்களாக இந்த அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்களே இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.